எல்லாரும் வந்து வாழ்க்கையில் ஆசைப்படுறது வந்து கல்யாணம் பண்ணி பாரு வீட்டை கட்டி பாரு அப்படின்னு. வீட்டை கட்டுறாங்களோ இல்லையோ கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்க எல்லாரும். அதனால வீட்டை ரெடி பார்க்கறது தான் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன், தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் விசில் போடுற மாதிரி நானும் இந்த மண்ணில் போனேன் அப்படிங்கிறதுனால யாராவது ஒரு 1/2 கிலோமீட்டர் நேரத்தில் விசில் போட்டீங்களான்னு கேட்கறது உண்டு. எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த வெல்கம் சிட்டியோட வித்தியாசம் என்னன்னா, அது தனிமனிதனுடைய வெற்றியாக மட்டும் இருக்கும். ஆனால் வெல்கம் சிட்டி வெற்றியாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் வெற்றியாக இருந்திருக்காங்க. காரணமாக இருக்கும். 2வது தொழில் எல்லாமே ஒரு ப்ரோக்கரேஜ் அப்படின்னு நினைச்சு மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு பிசினஸ் பண்ணாரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செஞ்சிருக்கோம். நிறைய குறைந்த பட்சத்தில் வீடு கட்டி கொடுக்கணும். எல்லா இனத்தாரையும் தவறானதெல்லாம் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதுல தவறான விஷயங்கள் இருக்கு. அதை சிறப்பாக செய்யறதுக்கு ஏதாவது ஒரு எடுத்து செய்வோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துல அறிவிக்கிறோம். கூட மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க, இனக்கூட மாறுது அப்படின்னு நான் ஸ்லோன் வச்சுட்டு இந்தியாவில் அந்த பிசினஸ் பண்ணணும் உங்க ஆளோட அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த மைல்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து வெல்கம் சிட்டி லான்ச்சிங்கில் வந்து நமிதா வந்திருந்தாங்க. உடனே என்ன சொன்னாங்க, நமிதாவும் ஆர்டிஐ வெல்கம் சிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு நானாக வந்திருக்கேன். என்ன பண்ணி இருக்கேன், ஏன்னா அதுவும் உடனே பார்ட்னர் அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை என்னோட பார்ட்னர் அப்படின்னு நான் நினைக்கிறதாங்க என் கூட பிறந்த சகோதரராக இருக்கிற 24 வருடத்தில் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வாழ்க்கையில மக்கள் மத்தியில் உலகம் பூரா எடுத்துட்டு இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்க பத்திரிகை நண்பர்களும் வீடியோ நண்பர்களும் இந்த வாழ்க்கையிலே மாறமாட்டேன். ஏன்னா சினிமாவில் வந்தப்ப என்ன பார்த்தீங்கன்னு கேட்டப்ப நான் உங்களுக்கு பார்த்து தான் சினிமாவில் பார்த்தது வேற எதுவும் கிடையாது அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமை. நீங்கள் இந்த நேரத்தில் ராமநாதன் சாருடைய மக்கள் இருந்தாலும் இந்த ஆர்கே இங்க வந்துருங்க, உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் வருத்தப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கேள்வி வாழ்த்து கொடுங்க. கேள்வி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இண்டஸ்ட்ரியில் கூட ரைட்ஸ் ஆஃப் இந்தியாவோட இருக்காங்க, ஆர்கான்னு சொல்லி மிகப்பெரிய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து பார்க்குற மாதிரி நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய நல்லது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி மிக சிறப்பாக கொண்டு போகிறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது வீடு மற்றும் வீட்டு மனை வாங்குவோர் பாதுகாப்பு நடத்திருக்கோம். புரோக்கருக்கு அங்கே இருக்கு, மற்றவங்களுக்கு அங்கே இருக்கு. ஆனால் பாவம் ஒரு 1000 ரூபாயில 1000 பேருக்கு 2000 பேருக்கு வாங்கி பெரிய கல்வெட்டுலாம் தெரியல, எந்த லேண்ட் இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன், இருக்கவங்க வந்து மாசத்துக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க ஏதோ ஒரு தூரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு லேண்ட் வாங்குறவங்க நான் சொல்றேன் 10 வருஷம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனால் 10க்கு 1000 ரூபாய் சிறந்த செலவு பண்ணி ஒரு 6 ரூபாய் வாங்குறீங்க. அந்த லேண்ட் எங்கே இருக்கு மொத்தமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணாத வருஷத்துக்கு கொண்டு முடியல. 10 வருஷம் நான் மெயின்டைன் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு. எதுலையுமே வந்து பிரச்சனை வந்தா தீர்வு வரும். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நேரத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அது கண்டுபிடிச்சிட்டு காரணம் வந்துருமா இதை எடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு தனிமனிதனுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நிலம் அவங்க தகுதிக்கு தக்கவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு மக்களுடைய மனநிலையில சினிமா பத்தி பேசினா எல்லாருக்கும் தெரியும், அரசியலை பத்தி பேசினா எல்லாருக்கும் தெரியும், மதத்தை பத்தி பேசினா எல்லாருக்கும் தெரியும், அதே நேரம் சொத்தை பத்தி பேசினா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அதை பேசுவாங்க. ஆனா 100 பேரை கூப்பிட்டு நீங்க எல்லாம் சினிமா பார்த்தீங்களான்னு கேட்டீங்கன்னா சினிமா பத்தி பேசுவாங்க, வரமானே சொல்லுவாங்க. அரசியலை பத்தி பேசுவாங்க, மாநிலம் சொன்னா வரமானே சொல்லுவாங்க. மதத்தை பத்தி பேசுவாங்க, அதிகலாம் சொன்னா வரமானே சொல்லுவாங்க. ஆனா அந்த 100 பேருக்கு நிலம் வாங்கிக்கலான்னு கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால மக்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்ச தொழில், எதிர்பார்த்து இருக்கிற தொழில், இந்த தொழில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக